இப்படியான பல சத்தங்களை இசையா தனது வாயால் வர வைக்கிற இவர் தான் கேடிகே. கேடிகே மலையகத்தில் வளர்ந்து வர ஒரு பீட் பாக்ஸர். ஹாய், நான் தினேஷ் கிருஷ்ணன். அது ஷார்ட்டாக கேடிகே அப்படின்னு கூப்பிட்டு எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நான் வந்து பீட் பாக்ஸ் செய்வேன். பீட் பாக்ஸ் மீன்ஸ் வாயில் நம்ம மியூசிக் பண்ணுறது. இது ஒரு 10 இயர்ஸாக நான் செஞ்சுக்கிட்டு வரேன். ஹரிஷ் ஜெயராஜோட பாடல்கள் கூட கேட்குறது. அவரோட பேஸ் வந்து நல்லாயிருக்கும். அந்த பேஸை தான் நம்ம முதல்ல செஞ்சு பார்க்குறது. செய்யக்குள்ள அது இன்ட்ரெஸ்ட் ஆகி அதுலேயே நான் போயிட்டு அவர் ஒரு தர்ஷன் ஒரு அண்ணா இருந்தார். அவர் தான் அது பீட் பாக்ஸ்னு அறிமுகப்படுத்தி விட்டார். பீட் பாக்ஸில் பேசிக்காக இந்த சவுண்ட் எடுத்துக்கணும் வச்சு நம்ம வேறு பீட் க்ரியேட் பண்ணலாம். அப்படி அப்படியே வந்துக்கிட்டே இருக்கு. மலையகத்தில் பிரபலியம் இல்லாத ஒரு விஷயம் தான் பீட் பாக்ஸிங். அப்படி இருந்தும் சரியான முறையில் பயிற்சி எடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அமையாட்டியும் இந்த கலையின் மேல இருக்க ஆர்வத்தினால சுயமாக கற்றுக்கிட்டு ஒரு இலக்கை நோக்கி போயிட்டு இருக்காரு கேடிகே. நம்மளோட டேலண்ட்டை நம்ம வெளிப்படுத்தினா நம்ம முன்னேறிக்கிட்டே போகலாம். சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, அதை பற்றி நம்ம கவலைப்படவே தேவை. ஃப்ரெண்ட்ஸ் இல்லாட்டி நான் ஒரு தூரம் வந்திருக்க மாட்டேன். நாட்டில் உள்ளவங்க செய்யக்குள்ள வித்தியாசமாக இருக்கும். அதை பார்க்கக்குள்ள நமக்கும் இந்த மாதிரி ஒரு அங்கீகாரம் கிடைச்சா சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நான் மனசுலேயே கட் பண்ண வளர்த்து இந்த ஒரு தூரம் போய்கிட்டு இருக்கேன். நாளைக்கு இல்லை ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் நம்ம ஏதாச்சும் ஒரு இந்த விஷயத்த பெரிய ஆளாக இருப்போம் தானே அப்படிங்கிற ஒரு தாட் வந்துக்கிட்டே இருக்கு. இந்த துறையில் மென்மேலும் சாதிக்கணும்ன்றதா கேடிகேட ஆசை. அந்த நிலையில் அவருக்கு ஏற்ற அங்கீகாரமும் சரியான ஊக்குவிப்பும் கிடைச்சா இன்னும் பல உயரங்களை எட்டுவார்.